மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம், நான் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக தெருக்கூத்து பகுதியில். இப்போது விஜய்க்கு ஆட்சிக்கே யார் வில்லன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு பத்திரிகையாளர் 2 பேரை கைது பண்ணி அவங்கள கூண்டாஸில் போட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஒன்று முக்தார், இன்னொன்று திருச்சி சூர்யா. சூர்யா பத்திரிகையாளரில் யூடியூபர் தான். ஆனால் முக்தார் பத்திரிகையாளர். அப்போது மீடியா இவங்க எதிரியாக பார்க்குறாங்க, டோட்டலாக எதிரியாக பார்க்குறாங்க. இன்னொரு எதிரி இந்த கவர்மெண்ட் ரொம்ப ஃபீல் பண்ணுறது யாருன்னா செந்தில் பாலாஜி. இன்றைக்கி காலையில் செந்தில் பாலாஜியுடைய கரூர் வீட்லேயும் செந்தில் பாலாஜியுடைய இங்கே சென்னை வீட்லேயும் போலீஸ் பயங்கரமாக பாஞ்சுது. போலீஸ் அதிரடியாக உள்ளே நுழைஞ்சு பயங்கரமாக தேடினாங்க. எதுக்கு இந்த மாதிரி தேடுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழுந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பு சும்மா இருக்குமா? அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது என்னென்னா, செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக்கை தேடுறாங்க. அசோக்கை எந்த கேஸில் அவங்க தேடுறாங்கன்னா, முன்னாடி செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடக்கும்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளை ஒரு டீம் தாக்குது. இது இயர்ஸ் பேக் இது தாக்குது. அந்த தாக்குதலில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அதில் கட்சிக்காரங்களை கைது பண்ணுறாங்க. அமலாக்கத்துறை கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் கட்சிக்காரங்களை கைது பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே பெயிலில் வந்துட்டாங்க. இப்போது நேற்று அந்த கேஸில் திடீர்னு செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அசோக்கை ஃபிக்ஸ் பண்ணி அவரை தேடி தான் போலீஸ் இங்கேயும் அங்கேயும் போகுது. ரைட்டுங்களா? அவர் தெரியாதா? போலீஸில் இருக்கவங்க அங்கேயும் பேசுவாங்க, இங்கேயும் பேசுவாங்க. போலீஸில் இருக்கவங்க அசோக்குக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. முன்னாடி செந்தில் பாலாஜி விஷயத்தில் அசோக் பயங்கரமாக தலைமறைவாக இருந்தார். அவரை கண்டுபிடிக்கவே முடியாத லெவலில் அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாருமே இருந்தாங்க. இப்போ வெரி மச் அவைலபிள் தான் அசோக். ஆனால் அவரை பிடிக்கிறதுக்கு இவங்க படப்படியாக வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழலில் அவர் எஸ்கேப் ஆயிட்டார். ரைட்டுங்களா? ஏன் செந்தில் பாலாஜி? ஒய் செந்தில் பாலாஜி இஸ் டார்கெட்டட்? அதான் கேள்வி. ஏன் அவர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயுடைய பிஏவாக இருக்கக்கூடிய சிஎம்பிஏ செந்தில்குமார் அவர் கவுண்டர். அதனால் அவரோட இன்ட்ரெஸ்ட்டில் அவர் விஜய்க்கு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் அவர்கிட்ட தான் போலீஸ் இருக்குது. சிஎம்பிஏ 1 கிட்ட தான் போலீஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் போலீஸில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் அனைத்துக்கும் பொறுப்பு இந்த செந்தில்குமார் தான். ரைட்டுங்களா? இவர் தான் சிஎம்பிஏ 1. ஸோ இவர் தான் தேட வைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தியரி சொல்கிறாங்க. இல்லை, விஜய்க்கே செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணோன்னு ஒரு விஷயம் இருக்குது. கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்ற கோபம் விஜய்க்கு இருக்குது அப்படின்னு. கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரூர் சம்பவத்துக்கு அப்போ அவர் அங்கே இருக்கக்கூடிய திமுக ஆஃபீஸில் தான் இருந்தார். இங்கேருந்து நம்ம ஸ்டாலின் ஃபோன் பண்ணி சொல்லி தான் அவருக்கு சம்பவமே தெரியும். அதுக்கப்புறம் அவர் சொல்லி தான் அவர் ஹாஸ்பிட்டலுக்கே போனார். கரூர் சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு இல்லைன்றது நிறைய இடங்களில் நிறைய விதங்களில் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க செந்தில் பாலாஜி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம்னா எப்படி காரணம்? ஏன் காரணம்? எங்கே வந்தார்? அவர் எப்படி அந்த கரூர் சம்பவத்தில் தலையிட்டார்? இதெல்லாம் புதுசாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமையே
அனுப்பி இவங்க வந்து கண்டுபிடிக்கலாம்ல. செந்தில் பாலாஜி இந்த போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணார், செந்தில் பாலாஜி இந்த கட்சிக்காருக்கு ஃபோன் பண்ணார், செந்தில் பாலாஜி இப்படிலாம் பேசினார், அவர் வந்து இப்படிலாம் பிளான் பண்ணார், அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இன்னாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அவங்கெல்லாம் வந்து அங்கே வந்து ஒரு பெரிய கும்பலை வந்து கூப்பிட்டு பண்ணாங்க. ஏற்கனவே இவங்க ஒரு ஆம்புலன்ஸ் தேரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணாங்க. அங்கே சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸ்கள் வந்து நிறைய அணிவகுத்தது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் செந்தில் பாலாஜி விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த கரூர் மாவட்ட செயலாளருடைய மனைவி வந்து எங்களை வந்து பின்னில் வந்து குத்துனாங்க, கத்தியை வச்சு குத்துனாங்க அப்படின்லாம் கதை விட்டாங்க. ஆனால் அதெல்லாமே எதையுமே ப்ரூஃப் பண்ண முடியல. ஏன்னா இப்போ நடக்கிறது சிபிஐ விசாரணை. ஏற்கனவே ஒரு பள்ளி மாணவி வந்து இறந்ததுக்கு கன்வர்ஷன் தான் காரணம், மதமாற்றம் தான் காரணம்னு சொல்லிட்டு அண்ணாமலை பொய் சொன்னார். அந்த பொய் வந்து அவர் சொன்னது பொய்ன்னு சிபிஐயே கோர்ட்டில் ஒத்துக்கிச்சு. அதனால் இந்த விசாரணையில் வந்து தப்பிக்க முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, ஏன் சிபிஐ வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம் இல்லையா? ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லைனா உங்களுடைய உளவுத்துறையை வச்சு ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கரூர் சம்பவம் வந்து நீங்கள் உங்களை அந்தளவுக்கு பாதிச்சதுன்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷனே நீங்கள் போடலாம். அதெல்லாம் செய்யலை. ஆனால் செந்தில் பாலாஜியை ஃபிக்ஸ் பண்ணோன்னு விஜய் விரும்புகிறாரு. அதுக்காக தான் ஈபியில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க எடுக்கிறாங்க. நேற்று வந்து அண்ணன் ஆதவ அர்ஜுனா வந்து பேசுகிறார் ஒரு பொதுக்கூட்டத்தில். பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவில் வந்து எவ்வளோ சீனியர்ஸ் இருக்காங்க. கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் கரூரில் வந்து ஒரு மிகப்பெரிய சீனியரு. அவர் வந்து கட்சிக்காக சொத்துக்களை எல்லாம் இழந்தார். அவர் மணல் மாஃபியாவில் இருந்தார். அவர் கட்சிக்காக சொத்துக்களை எல்லாம் இழந்தார். பெரியசாமி எவ்வளோ பெரிய சீனியரு. 10 வருஷம் கழித்து வந்து திமுக ஆட்சிக்கு வருது. ஆனால் அதில் வந்து மின்சாரத்துறையும் மதுவிலக்கையும் வந்து செந்தில் பாலாஜி கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவர் வந்து சம்பாதிச்சு கொண்டு வந்து அவர் கொடுப்பார். ஈபியில் வந்து நிலக்கரியை வந்து கம்மி வேல்யூ பண்ணி 2000 கோடி வந்து வருஷத்துக்கு கொள்ளடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி டாஸ்மாகில் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அவர் கொள்ளடிச்சு கொடுத்தாரு. அதுக்காக தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு அந்த பதவியெலாம் கொடுத்தாங்கன்றத எப்போ பேசுகிறாரு? நேற்று பேசுகிறாரு. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டு வருது. அப்போது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணி இவங்க ஏதாவது ஒன்று பண்ணோம் அப்படின்றத அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்படி செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணும்போது இன்னொரு கோஷ்டி வந்து செந்தில் பாலாஜி அதிமுகவுக்கு போகிறாருன்றதை கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இன்னொரு காசுக்கு கூற ஒரு கோஷ்டி இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அந்த கோஷ்டி வந்து செந்தில் பாலாஜி வந்து அதிமுகவுக்கு போகிறாருன்னு கிளப்புறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான டார்கெட்டும் செந்தில் பாலாஜியை நோக்கி போகக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஈபியில் வந்து அவரை பற்றின ஃபைல் எல்லாத்தையுமே நிர்மல்குமார் எடுக்கிறார். நிர்மல்குமார் எடுக்கும்போது ஈபி சேர்மன் வந்து ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லிட்டார், நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கார் செந்தில் பாலாஜி, அந்த தப்பெல்லாம் வந்து அவர் சொன்னதுனால தான் நான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமும் அவர்கிட்ட எழுதி வாங்கியிருக்காங்க. அப்போது ஈபி, கரூர், இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து செந்தில் பாலாஜியை லிங்க் பண்ணும்போது அதில் முக்கியமாக செந்தில் பாலாஜியுடைய பலம் வந்து அவரோட தம்பி அசோக்கு. அதனால் அவரை தூக்குறதுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு இன்றைக்கி வந்து களமிறங்கியிருக்காங்க. அவர் வழக்கம் போல் எஸ்கேப்பு. இது வந்து ஒரு சைடில் இங்கே இந்த சைடில் போயிட்டுருக்கும்போது முக்கியமான விஷயமா இங்கே அந்த ஆட்சியில் வந்து அவ்வளோ மோசடி நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் வந்து விஷ்ணு ரெட்டி அவர் வந்து முழுக்க முழுக்க மணலில் வந்து கையில் எடுக்கிறதுக்காக எல்லா பிளானும் பண்ணி எல்லா மிஷினரிஸையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு 2000 கோடி ரூபா ஆகுமா. ஏற்கனவே வந்து உங்களுக்கு கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் அப்படின்னு 3 பேர் தான் அதை பண்ணியிருக்காங்க. அவங்கக்கிட்ட தான் மிஷினரி இருக்குது, அது 2000 கோடி ரூபா ஆகும் அப்படின்னும்போது விஷ்ணு ரெட்டி சொல்லிட்டார், அந்த 2000 கோடி ரூபா மிஷினரிலாம் நமக்கு தேவையே இல்லை, நான் வந்து புதுசாகவே மிஷினரி நான் வந்து போட்டுக்கிறேன்
அப்படின்னு. ஏற்கனவே மலேசியா மணலை வந்து கொண்டு வருவதற்கான வேலை நடக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போது டோட்டலாக ஆற்று மணலை கையை வைக்கிறதுக்கான வேலை வந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே நடக்க போகிறதுன்றது சொல்கிறாங்க. விஷ்ணு ரெட்டியோடைய ரோலை வந்து விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி இவங்களுடைய ரோல் வந்து என்ன அப்படின்றது தெரியல. புதுசாக ஒரு இவங்க 2 பேரும் ஆந்திரா, புதுசாக ஒரு மலையாளி ஒருத்தர், ஒரு தொழிலதிபரும் விஜயோட கேங்கில் வந்து சேர்ந்துருக்காரு. விஷ்ணு ரெட்டி, அனில் ரெட்டி, அதுக்கப்புறம் இப்போது ஒரு மலையாளி. இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்து மொழி வித்தியாசம்லாம் கிடையாது. மலையாளி, தமிழன் யார் வேணாலும் வந்து கொள்ளை அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கொள்ளையடிப்பதில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள். அதனால் அந்த வேலைகள்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஜனநாயகன் படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இவங்க எல்லாரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓடிடிக்காரன் 1 வருஷ ஷெட்யூலில் வந்து ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டான். அதுக்காக அந்த 3 மாத ஷெட்யூல் அப்படின்ற மாதிரி இவங்க போய்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா விஷயத்துலேயும் நம்ம ரூட்டு தலை ஜெகதீஷ், அவர் தான் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான் ரொம்ப முக்கியமான ஆள். அவர் வந்து விஜயோட பர்சனல் விஷயங்களை கவனிக்கிறதுக்கே அவருக்கு டைம் பத்தலையாம். விஜயை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு நெருக்கமானவங்க எல்லாருமே அமைச்சர்களாலையும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை, கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ரைட்டுங்களா? அவருக்கும் எதுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா ஏதாவது ஒன்று வந்ததுன்னா காதுகளில் கேட்கறது மட்டும்தான் விஜயோட வேலை. அவருக்கும் ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால தான் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய எந்த விவாதத்திலையும் அவரால் பதில் சொல்ல முடியல. சட்டமன்றத்தில் விவாதம் வந்ததுன்னா பதில் சொல்கிறது ராஜ்மோகனும் ஆதவும் தான் ஏஞ்சி பதில் சொல்கிறாங்க. புசி ஆனந்தாலையும் பதில் சொல்ல முடியாது, ரைட்டுங்களா? அருண்ராஜ் அவர் கொஞ்சம் பதில் சொல்வார். இவ்வளவு தாங்க இந்த ஸ்ட்ரென்த்து. இது வந்து எதையுமே இங்கே நடக்கக்கூடிய எதையுமே வந்து விஜய் காதில் போட முடியல. விஜய் அதை லிசன் பண்ணுற நிலைமையிலையும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் அப் டு டேட்டாக லிசன் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் தானே உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும். டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்ல முடியும். ஜெயலலிதா அப்படி தானே பதில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. முக ஸ்டாலின் அப்படி தானே பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார். கலைஞர் அதுக்கு மேலே அவர் எல்லாத்தையுமே கரைச்சி குடித்து அவர் வந்து கவிதைத்தனமாக அவர் வந்து தன்னோட பதிலை சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் இவருக்கு எதையுமே கொண்டு போகிறது இல்லைங்க. இவருக்கு எதுவுமே தெரியாது. எந்த விஷயத்துக்குள்ளேயும் இவர் வர்றதில்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது வந்து இப்போது தெரியுதுங்க. சட்டமன்றத்தில் முந்தா நாள் வந்து இவங்க 2 பேருமே வந்து திமுகவும் தாவேகாவும் பேசிக்காத வார்த்தைகளே இல்லை. அந்த வார்த்தைகள்லாம் வந்து அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள். 2 பேரும் தனிப்பட்ட முறையில் 2 பேரும் அந்த தனிப்பட்ட முறையில் திட்டினது வந்து விஜயை திட்டினதுக்கு தான் கோவப்பட்டு ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் கையை மடிச்சுக்கிட்டு எகிரிட்டு போகிறாரு. இதுதான் இவங்க ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு லட்சணமாக இருக்குது. இப்போ ஒரு வீடியோ சாங் ஒன்று போட்டிருக்காங்க, 84 85ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மோசமான போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ சாங் வந்து பெரிய அளவுக்கு எம்பலத்தி அப்படின்ற ஒரு வீடியோ சாங் வந்து பெரிய அளவுக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் பிரபலமாகி போயிட்டுருக்க அளவுக்கு தான் இவங்களுடைய கவர்மெண்ட் இருக்குது. இதில் விஜயை யாராலையும் எதுக்கும் ரீச் பண்ண முடியல அப்படின்றது தான். உதயநிதி வந்து பேச போகிறாரு, நாளைக்கு பேச போகிறாரு. செவ்வாய்க்கிழமை வந்து இவர் பதில் சொல்ல போகிறாரு விஜய். இதெல்லாம் வந்து லைவாக காட்டுவாங்களான்றது தெரியல. லைவாக டிவியில் காட்டுறத ஆரம்பித்து வச்சது விஜய் தான், ரைட்டுங்களா? ஆனால் இன்றைக்கி சட்டமன்றம் போகக்கூடிய நிலை என்பது மிகவும் மோசமாக இருப்பதா, இவங்களால் லைவாக காட்ட முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம சோகமாக 2-3 விஷயங்களை நம்ம சொல்லி தாங்க தீரணும். அதாவது
இவங்க பிஜேபியோட எப்படி கோஆர்டினேட்டடாக போகிறாங்க அப்படின்றது வந்து அந்த கோஆர்டினேட்டடாக இவங்க போகிறதோட விளைவுகளை வந்து இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அனுபவிச்சுதுங்க. நாளைக்கு நீட்டு தேர்வு, நீட்டு தேர்வில் கலந்துக்கிறத குழந்தைகள் இருக்காங்க இல்லைங்களா, இது வரைக்கும் ஒரு 10-14 பேர் சூசைட் பண்ணிட்டாங்க நீட்டு தேர்வினால். ஒருத்தனுக்கு நீட்டு தேர்வுக்கான அந்த அட்மிஷன் கார்டு வந்து அபுதாபி அட்ரஸ் போட்டு வருது. அபுதாபி அட்ரஸுக்கு இங்கே இருக்கிறவன் எப்படி போய் அட்டன் பண்ணுவான்? நீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய குளறுபடி ஓடுதுங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக சிஜேபின்னு ஒரு இளைஞர் கட்சி வந்து இந்தியாவில் உருவாகி இந்த நீட் முறைகேடை எதிர்த்து போராடி அதில் வந்து தர்மேந்திர பிரதான் அப்படின்ற மத்திய கல்வி அமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணுன்னு ஒரு பெரிய போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நீட் தேர்வு நாளைக்கு நடக்கிறதுனால நீட் முறைகேடுகளை கண்டித்து கவர்னர் ஒன்றும் பேசாமல் இருக்காரு அப்படின்னு கவர்னர் மாளிகையில் வந்து இந்திய மாணவர் சங்கம் வந்து ஆர்ப்பாட்டம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடத்தை வந்து சென்னை நகர காவல்துறை தரல. அது இல்லாமல் ஆண் காவலர்களை வச்சு பெண்களை வந்து தரன்னு இழுத்துட்டு போய் கைது பண்ணக்கூடிய கொடுமையும் இன்றைக்கி நடந்திருக்கு. அவங்க எல்லாமே கொந்தளிச்சு போய், இது என்னங்க இது, கவர்னரை நீங்கள் வந்து பாதுகாக்கிறீங்க, கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணால் எங்களை வந்து தரன்னு இழுத்து போடுறீங்க, இந்த மாதிரி எங்களை வந்து கைது பண்ணுறீங்க, இது வந்து நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு ஆதரவாக இருக்கீங்க. நீட்டு தேர்வை எதிர்த்து தான் வந்து தாவேகா பேசிச்சு, எல்லாரும் பேசினாங்க. தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பேசிச்சு. இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் அமைப்பை வந்து தரன்னு நீட்டு தேர்வை எதிர்த்து போராட்டம் நடத்திய குற்றத்திற்காக கைது பண்ணுறீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு நீட் தேர்வு நடப்பதை ஆதரிக்கிறீர்களா அப்படின்றது தான் மாணவர் சங்கம் எழுப்பக்கூடிய கேள்வி. இதை பற்றி நம்ம தாவேகா சைடில் கேட்கும்போது கவர்னரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதை வந்து விஜய் விரும்பலை. கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி எது நடந்தாலும் அதை வந்து நீங்கள் அனுமதிக்காதீங்க அப்படின்ற மாதிரி முதல்வரின் செயலாளர் நம்பர் 1 செந்தில்குமார் வந்து உத்தரவிட்டதுனால இது வந்து இந்த அளவுக்கு தரன்னு இழுத்துன்னு போய் அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களை வந்து அந்த தூய்மை பணியவே ப்ரைவேட்டைஸ் பண்ணோம் அப்படின்னு தாவேகா அரசு வந்து முடிவெடுத்திருக்காங்க. அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வந்து எல்லாரையுமே இப்போ சில இடங்களில் கவர்மெண்ட்டில் இருந்ததெல்லாம் மாற்றிருக்காங்க. அவங்க அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாரையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ரைவேட் வந்து அந்த தூய்மை பணியை முழுக்க வேறு ஆட்களை நியமித்து எடுக்கிறதுக்காக ஒரு கன்சல்டண்ட்டை டெண்டர் மூலமாக தாவேகா அரசு அழைச்சிருக்கு அப்படின்றத வந்து பாரதின்னு சொல்லிட்டு போன ஆட்சியில் தூய்மை பணியாளர்களுக்காக பெரிய போராட்டத்தை நடத்தின கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்த பாரதின்றவர் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு கதறி இருக்கார். ஒன்று அடுத்தது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மணல் மாஃபியா பற்றி சொன்னோம் இல்லைங்களா, அதில் வந்து ரத்னம், ராமச்சந்திரன், கரிகாலன் சொன்னோம் இல்லைங்களா, அவங்க தான் நிறைய வச்சுருக்காங்க. அதில் ரத்னத்தோட பையன் வந்து இன்றைக்கி வந்து தாவேகால சேர்ந்துருக்கான். ரைட்டுங்களா. ரத்னம் வந்து யாருன்னா, அவர் வந்து காசு செலவு பண்ணி அவங்க மகனுக்கு வந்து கவுன்சிலர் ஆக்கி அவரை வந்து திமுகவில் எம்எல்ஏ சீட்டு கேட்டார். அவர் கொடுக்கலன்னொன்னே இப்போ வந்து அவன் சேர்ந்துருக்கான். அவன் மட்டும் இல்லை, ரைட்டுங்களா. அவன் சேர்றானாலே மணல் மாஃபியா உள்ளே வருது. அப்போது இவங்க வந்து க்ளீனிங் மிஷின் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, ரைட்டுங்களா, வாஷிங் மிஷின். அதே மாதிரி விஜயபாஸ்கர் அவரும் வந்து உள்ளே வர்றதுக்கு இது ரெடி ஆகிட்டுருக்காரு தாவேகாக்குள்ளே. அதே மாதிரி சிவி சண்முகமும் ரெடி ஆகிட்டுருக்காரு. விஜயபாஸ்கர் மேலே வந்து நிறைய கிரனைட் இருக்குது, குவாரி கேஸ் இருக்குது.
இபி கேஸ் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட கேஸ் இருக்குது, இடி கேஸ், ரைட்டுங்களா. இப்போது அவங்கள எல்லாரையுமே வாஷிங் மிஷின் போட்டு சுத்தப்படுத்தி எடுக்கிறாரு, ரைட்டுங்களா. பிரபுன்னு ஒரு அமைச்சரை போட்டு சட்டவிரோத குவாரி, அந்த குவாரி, இந்த குவாரின்னு ரெய்டு நடத்தக்கூடிய ஒரு சைடில், இந்த சைடில் ஊழல் வழக்குகளில் சிக்கிய அமைச்சர்களை வந்து இவங்க வந்து உள்ளே எடுக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இப்போது இவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுறது எதுக்குன்னா, சட்டமன்ற கூட்டத்தொடர் முடையணும். அதில் வந்து ஒரு எழுதி வச்ச ஒரு உரையை வந்து விஜய் வந்து படிக்க போகிறார், அவ்வளோதான், ரைட்டுங்களா. அதில் வந்து இருக்கக்கூடிய டைலாக் என்னென்னா, சிஎம் பேசுங்க பேசுங்க, வாய் திறந்து பேசுங்கன்னெலாம் திமுக சொல்லுது, தோ பேசுகிறேன், நான் பேசி பேசி தானே ஆட்சிக்கு வந்தேன், இந்த மாதிரி ஒரு டைலாக் வந்து அங்கே உட்காந்து பனையூரில் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து செவ்வாய்க்கிழமை பேச போகிறார். இது அதோடு இந்த கூட்டத்தொடர் முடியும். ஆளுநருக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தோடு இந்த கூட்டத்தொடர் முடியும். முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களுடைய விஸ்வரூபத்தை இவங்க காட்டுவாங்க. எப்படி இப்போ வந்து செந்தில் பாலாஜி மேலே இவங்க வந்து பாயிறாங்களோ அந்த மாதிரி நிறைய பேர் மேலே இவங்க வந்து பாய்வாங்க. இவங்களுடைய விஸ்வரூபம் அப்போ தான் வெளியில் வரும். அதே மாதிரி பிஸ்னஸ், நம்ம ரெட்டிகார்கள் பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த பிஸ்னஸ் பற்றி எல்லா விஷயத்தையும் இதுக்கு மேலே தான் அவங்க வெளியில் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஒரு மிகப்பெரிய பிரளயமே காத்திருக்கு. புயலுக்கு முன்பு அமைதி, புயலுக்கு பின்பும் அமைதின்றது ஆட்சி மாற்றம் வந்தால் தான் அமைதி வரும்ன்ற அடிப்படையில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே குறிப்பாக காவல்துறை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ரிப்ளை வந்து அங்கே வந்து ரெடி ஆகிட்டுருக்குன்ற தகவல் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல, கதை வசனம் எல்லாத்தையும் நல்லா எழுதி நல்ல விதமாக கொடுத்தா நல்லது என்பதோட, இபி உட்பட இன்றைக்கி எல்லா விஷயமுமே பிரச்சனைக்குள்ளே இருக்குது. பெண்களுக்கான இலவச பஸ்ஸு பிரச்சனையில் இருக்குது, பெண்களுக்கான திட்டங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குது, 2500 ரூபா கொடுக்கணுன்றது வந்து கனவில் இருக்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. வேலையில்லா பசங்களுக்கு 4000 ரூபா கொடுக்கணுன்றதும் ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது. எல்லாமே கனவுகளின் ராஜ்யமாகவே இருக்குது இந்த ஆட்சி அப்படின்றத சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம்.